நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்கிறது. 6 தான். இந்தியாவில் கூட இருக்குமே என்று கேட்டால், இந்தியாவில் கிடைத்த மொழியெல்லாம் செம்மொழியாக அறிவிப்பார்கள். அதுவும் அந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் செம்மொழியாக அறிவித்து விடுவார்கள். ஆமா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகள் செம்மொழிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்திய அரசால் செம்மொழி என்று முதலில் அங்கீகரிக்கப்பட்ட 2006ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ். இந்திய அரசும் தமிழக அரசும் முயன்றதால் மட்டும் அல்ல, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள், பிலாலஜிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மொழியியல் அறிஞர்கள், வல்லுநர்கள் ஒன்று கூடி 6000 மொழிகள் பேசப்படும் இந்த உலகத்தில் அது ரொம்ப சாதாரணமான கணக்கு. சின்ன சின்ன கிளை மொழிகள், மலைவாழ் மக்களுடைய மொழிகள், ஜிப்சிகளுடைய மொழிகள், நாடோடிகளின் மொழிகள் எல்லாம் சேர்த்தா இந்த உலகத்தில் மொத்தம் 19000 மொழிகள். ஆமா, ஓரளவு எழுத்தும் பேசுகிற அளவுக்கு மக்கள் தொகையும் கொண்ட 6000 மொழிகளில் மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் செம்மொழி என்று தீர்மானித்த மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 6 மொழி தான். இதில் 4 மொழிகள் இன்றைக்கு பேச்சு மொழிகளாக கூட இல்லை. அதில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அந்த நாடுகளில் சில முயற்சிகள் நடக்கிறது. நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த மொழிகளுக்கு தொடர்ச்சி இல்லை என்கிறேன். 2000 ஆண்டுகளாக 3000 ஆண்டுகளான தொடர்ச்சி என்பது அந்த மொழிகளுக்கு இல்லை. கிரேக்கத்துக்கு தொடர்ச்சி இல்லை, ஈப்ருவுக்கு தொடர்ச்சி இல்லை, லத்தீனுக்கு தொடர்ச்சி இல்லை, சமஸ்கிருதத்துக்கு தொடர்ச்சி இல்லை. தொடர்ச்சியோடு 2000 ஆண்டு கால முதுமையோடும் இளமையோடும் ரெண்டும் பாருங்க. 2000 ஆண்டு கால முதுமையோடும் பழமையோடும் இளமையோடும் செழுமையோடு இருக்கிற உலகத்தில் 6 மொழிகளில் செம்மொழிகள் 2 தான். 6இல் 4 தொலைந்து போக மிச்சம் இருப்பது 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2000 என்பதை கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான் நாங்கள் எல்லா ஊரிலும் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மதுரையில் கீழடியில் வைகை ஆற்றங்கரையில் நடந்த அகழாய்வுகளுக்கு பிறகு அங்கு கிடைத்த சுட்ட மண்பானைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அறிவியல் பூர்வமாக உலகின் மிகப்பெரிய ஆய்வகங்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த ஆய்வகங்கள் அறிவியல் பூர்வமாக அறிவித்த உண்மை, உலகத்திலேயே 3500 ஆண்டுகளை கடந்த ஒரே மொழி தமிழ்.